டிஜிட்டல் கட்டண உயர்வை கண்டித்து சென்னையில் தமிழ் திரையுலகினர் ஒருநாள் அடையாள உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். சென்னை வள்ளுவர் கோட்டத்தில் நடைபெற்று வரும் இந்த உண்ணாவிரத போராட்டத்தில் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம், தென்னிந்திய நடிகர் சங்கம், தமிழ் திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் மற்றும் பெப்சி அமைப்பைச் சேர்ந்த 500க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டுள்ளனர். திரைப்பட தயாரிப்பாளர்களிடம் வசூலிக்கும் சேவை வரியை கியூஎஃப் மற்றும் யுஎஃப்ஓ டிஜிட்டல் நிறுவனங்கள் அரசுக்கு முறையாக செலுத்துவதில்லை என உண்ணாவிரதத்தில் பங்கேற்றுள்ளவர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். மேலும் திரையரங்குகளில் விளம்பரம் மூலமாக கிடைக்கும் 400 கோடி ரூபாயை தயாரிப்பாளர்களுக்கு இந்த நிறுவனங்கள் தர மறுப்பதுடன் கூடுதல் கட்டணமும் வசூலிப்பதாக அவர்கள் புகார் தெரிவித்துள்ளனர். இந்த டிஜிட்டல் நிறுவனங்களை அரசை ஏற்று நடத்த முன்வர வேண்டும் எனவும் தமிழ் திரையுலகினர் கோரிக்கை விடுத்துள்ளனர். இப்போ நாங்கள் வந்து ஒரு ட்ரெயிலர் இல்லைனா டீசர் வந்து நம்ம வந்து ரிலீஸ் பண்ணோம்னா we are paying extra to the viewer for the tube, so they charge us extra for that also. But when it's so expensive, which is we need to have a different form of projection or a competitor. இது வந்து மெயினாக வந்து மோனோப்ளைஸ் ஆனதுனால தான் இதில் வந்து இந்த காஸ்ட் எஃபெக்டிவ்ஸ் வந்து எங்களுக்கு யூஸ் இல்லாமல் இப்போ ஒரு 2-3 காம்படிட்டிவ் பிளேயர்ஸ் மார்க்கெட்டில் இருக்கும்போது கண்டிப்பாக we'll have a cost effective projection, and hopefully this will bring down the rates of UFO and digitalize பண்ணிட்டு வந்து தியேட்டருக்கு போகும்போது அதிகமான பணம் வசூல் செய்கிற அடிப்படை ஒன்றும், அந்த தியேட்டரில் வந்து அரை மணி நேரம் வந்து விளம்பர படங்கள் ஓடும்போது அந்த விளம்பரத்தில் வருகின்ற வருவாய், அதாவது தயாரிப்பாளர் கஷ்டப்படுறாங்க, அந்த செலவை குறைப்பது எப்படி, அதே மாதிரி வருமானத்தை அதிகரிப்பது எப்படி என்று 2 விதமான ஒரு பிரச்சனை அடங்கி கொண்டிருக்க சூழ்நிலை. இது ஒரு வருமானத்தை நாம் இழக்கிறோமா என்ற அடிப்படையில் பார்க்கும்போது இழக்க வேண்டிய சூழ்நிலை இருக்கிறது. அவர்கள் நாம் கேட்கலாம் என்ற அடிப்படையில் இந்த கவன ஈர்ப்பு நடந்து கொண்டிருக்கிறது. இந்த கவன ஈர்ப்பு உண்ணாவிரத நிகழ்ச்சிக்கு பிறகு மீண்டும் ஒரு முறை அவர்கள் அழைத்து அமர்ந்து இதுக்கு பேசி ஒரு சிறந்த முடிவு வர வேண்டும் என்பதுதான் நடிகர் சங்கத்தின் சார்பாக கோரிக்கை வைக்க விரும்புகிறேன். தனியார் கேபிள் டிவி வந்து அரசாங்கமே ஏற்று நடத்தியது போல் இந்த யுஎஃப்ஓ டிஜிட்டல் நிறுவனங்களும் அரசே ஏற்று நடத்தினா இந்த தமிழ் திரையுலகம் மிகப்பெரிய சந்தோஷத்தை அடையும். ஒட்டுமொத்த திரையுலகமும் மகிழ்ச்சி கடையில், ஆனந்த கடலில் முழுகும். ஆக அதை வலியுறுத்தி தான் இந்த உண்ணாவிரதம் இருக்கிறோம்.